ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ காய்ஸ், இன்றைக்கி ஈவினிங் ஷிஃப்ட்டு புக் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி சனிக்கிழமை. ஸோ 7லேருந்து 11 மணி. நமக்கு ஆர்டர் இப்போ எங்கேன்னா ரொம்ப நேரம் 7 மணிக்கே லாகின் பண்ணியாச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஆர்டர் வந்துருச்சு. இப்போ ஆர்டர் எடுக்கிறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். ஸோ எங்கேன்னு கேட்டிங்கன்னா மாதம்பட்டிங்கிற வகச்சாலா அப்படிங்கிற ஒரு கேன்டீன், அங்கே தான் போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம பெட்ரோல் அடிச்சுட்டு போயிடுவோம். இன்றைக்கி நான் ஈவினிங் 1 மணி வரைக்கும் ஓட்டலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் 12 ஆர்டரு எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டில் போயிட்டுருக்கேன். ஐஸ் போய் எடுத்துருவோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம பெட்ரோல் அடிக்கணும். நம்ம வண்டிக்கு முதல்ல பெட்ரோல் அடித்தா தான் எதையுமே நம்ம பிளான் பண்ண முடியும். அதனால் வண்டிக்கு பெட்ரோல் அடிச்சுட்டு போயிடலான் இருக்கிறேன். 200 ரூபாய்க்கு 200. பிக்கப்பிங்க மட்டும் ரொம்ப தூரம் கைஸ். பிக்கப் மட்டும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க தெரியுமா? இங்கேருந்து 4.5, என் வீட்டிலேருந்து 4.5 கிலோமீட்ரு. எப்போவுமே பக்கத்தில் தான் போடுவோம். ஏன் இன்னைக்கு மட்டும் எனக்கு இவ்வளோ தூரம் கொடுத்துருக்கான்னு தெரில. அதான் எனக்கு தெரில. ஸோ காய்ஸ், டைம் என்னாச்சுன்னா 9:35 ஆச்சு. ஸோ நம்ம எத்தனை மணிக்கு லாகிங் பண்ணோம்? 7 மணிக்கு 7 மணிக்கு இன்னும் லாகிங் பண்ணோம். 8, 9, 1.5 மணி, 1.5 மணி நேரம் டைம் ஆச்சுங்க கைஸ். இந்த ஆர்டர் 4வது ஆர்டர் கொடுத்து முடிக்க போகிறோம். லொக்கேஷன் பக்கத்தில் வந்துட்டோம். அதாவது பிக்கப் எடுத்து ட்ராப் லொக்கேஷனுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். கொஞ்சம் நேரத்தில் இதையே ட்ராப் பண்ணிடுவோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேளை அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்குமோ என்ன டவுட்ஸ். 240 மீட்டர் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற விட அந்த லைனு இதில் தான் அப்பார்ட்மெண்ட்ஸு இருக்குது. லாஸ்ட்டு இல்லை. ஓகே, அப்பார்ட்மெண்ட்டாக இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். இப்படி தான் லொக்கேஷன் திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியில் இருக்கிற ரோட்டை காட்டும். போகணும் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிற ரோட்டை காட்டாமல் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியில் இந்த மாதிரி கட்டு போகுது இல்லைங்களா, அதையே காட்டிடும். நம்ம அங்கே போய் பார்த்தோம்னா அது அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் மறுபடியும் திருப்பிட்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் சைடு வந்தேன்னா போகுதான், அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் போகுதா லொக்கேஷனு அப்படிங்கிறத செக் பண்ணிடுவேன். ரீச் ஆகிட்டேன் பக்கத்தில். இன்னொரு 5 நிமிஷம் இந்த ஆர்டரை டெலிவரி பண்ணியிருப்பேங்க. 5 ஆர்டர் எடுக்கணும். 5 ஆர்டர் எடுத்தால் தான் 9 ஆர்டர் கனெக்ட் ஆகும். சரி, ஓகேங்க. கஸ்டமருக்கு கால் பண்ணிவிட்டு ஃபுட்டை டெலிவரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விளாக் கண்டினியூ. கைஸ், கிட்டத்தட்ட நான் இங்கே வந்து 1 மணி நேரம் ஆச்சுங்க கைஸ். எத்தனை மணிக்கு வந்தேன்னா 10 மணிக்கு இங்கே வந்து நின்னேன். சரியாக நம்ம 4வது ஆர்டர் கொடுத்துட்டு வந்து கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆயிடுச்சு. 4வது ஆர்டர் கடைசியாக நம்ம கொடுத்துட்டு வந்தோம் இல்லைங்களா, அது 1 ஹவர் ஆயிடுச்சு. 1 ஹவர் ஆனதுக்கப்புறம் இது வரைக்குமே நமக்கு ஆர்டர் வரவே இல்லை. இப்போ தான் 5வது ஆர்டர் இன்ஸ்டா ஸ்டோரில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 11 மணி ஆச்சு. ஸோ இந்த ஆர்டரை எடுத்துகிட்டு டே நைட்டுக்கு நம்ம புக் பண்ணிட வேண்டியதான். ஸோ இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா கணக்கு 9 ஆர்டர் எடுக்கணும், இல்லை 12 ஆர்டராவது எடுக்கணும். இதுதான் என்னோடய பிளானே. சரி, மீதியெல்லாம் ஆர்டர் எடுத்துகிட்டு உங்களுக்கு ரைஸ். இந்த இடம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? சும்மாடியே கருகும்னு. அதெல்லாம் இந்த ரூட்டில் ரோடே இல்லை. ஆ 8. ஒரு நிமிஷம் இருங்க பார்க்குறேன். 80 இப்போ. நான் விழுந்ததே எத்தனை பேர் விழுந்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வண்டி 3 நிற்கிது ஒரு செகண்டில். ஆமாம் ஆமாம், அது வண்டி இல்லாமல் நல்லா வெயிட்டு வேணும் வண்டி வேறு. எதுவும் இல்லை. என்ன உசுருக்கு எந்த சேதாரமும் இல்லை, விடுங்க. அதோட தலைக்கு வந்தது தலைப்போட போச்சுங்கிற மாதிரி. என்ன பணம் இருக்க தம்பியில் ஏதாவது அனுப்பிவிடணுமா? சரி 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 சரி.
பணம் ஏதாவது தேவைன்னா சொல்லு, நான் வேணா ஹெல்ப் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ம் சரிப்பா. அது விழுந்த ஸ்பாட்டுக்கு தெரியாதுப்பா, கொஞ்சம் நேரம் ஆக ஆக அப்போ தான் வழியே அதுக்கு தெரியும். இடத்துல குமரக்கூர் காலேஜ். சரி சரி, அப்படி நான் கொஞ்ச நேரத்தில் கிளம்புறேன்ப்பா, ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு எனக்கு ஆர்டர் இல்லைன்னா கிளம்பலாம் அப்படின்ட்டு அந்த ஐடியாவில் தான் நின்றுருந்தேன். வந்துமா ரொம்பவுமே மோசமான இடம், நிறைய ஆக்சிடெண்ட் அந்த இடத்துல தான் ஆகும். அதனால என்றைக்கு நீங்கள் வண்டியில் வந்தாலும் சரி தயவுசெய்து அந்த ஒரு இடம் மட்டும் ஸ்லோவாக வந்துடுங்க. ஆ ஆ ஆமாம் ஆமாம். ம் ம். எங்கேப்பா ரூமு? இன்னி போடணும். உனக்கு தானே அனுப்பியிருக்கேன். பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணேன், உனக்கு மெசேஜ் கூட வந்திருக்காது. வந்துருச்சா? பார்த்து பத்திரம் எனக்கு ஃபோன் பண்ண எனக்கு சரியா? எங்கே இருக்கீங்க? ஆ சரி. என் கிளம்பி இருக்கிற ஒரு தானே ரூம் விட்டு அடிபட்டு 1.5 மாதம் நடக்க முடியாமல் கிடந்தேன். ம் ம் ம். நாளாக ஆக்சிடென்ட், நடந்து போனாலுமே அடிச்சு போடுறாங்க. சரி சரி. கேஜி காலேஜ் தாண்டினா ரொம்ப தூரம் வந்தாச்சு. இப்போ நம்ம இது சங்கரா காலேஜ் குட்டியா? ஆமாம். இங்கேயாப்பா? நீ எங்கேன்னு சொல்லு, நான் இறக்கி விட்டுறேன். ரொம்ப பக்கம் தூரமாக பக்கமா? சரிவா, அங்கே கொண்டு போய் இறக்கி விட்றவா. சரி தம்பி, பார்த்து சேஃபாக இரு சரியா? ஆ சரி, வரட்டுமா? சரிப்பா. ஸோ காய்ஸ், இப்போ என்ன நடந்ததுன்னா பயங்கரமான ஒரு சம்பவங்க. ஆக்சிடெண்ட்டு சும்மா சொல்ல முடியாது அந்தளவுக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன், ரைடுன்னே வருது. நம்ம டெலிவரி கொடுத்து முடிச்சுட்டு கடைசியாக போய் நம்ம அங்கே நின்றுட்டு இருந்தோங்களா, சரி ஆர்டர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், இன்னும் ஒரு 2 ஆர்டர் தானே அப்படின்னு சொல்லி போட்டு வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு நின்றுட்டு இருக்கும்போது கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா 12:30 இருக்கும். கரெக்டாக 12:30 மணிக்கு வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா டம்முன்னு 2 வண்டி சாத்திடுச்சு. இன்னொருத்தர் ஃபுல் ட்ரிங்க்ஸு, இன்னொரு வண்டியில் வந்து ட்ரிபிள்ஸு. ஆனால் ஏதோ வேலை முடிஞ்சு, ஏதோ காலேஜ் படிக்கிற பையங்களாம் எங்கேயோ வேலை முடிஞ்சு பாவம் வந்திருக்காங்க. இவங்க 3 பேருமே தெளிவாக தான் இருக்காங்க. பட்டு பார்த்திங்கன்னா அவங்க நல்ல நேரம் கடவுள் புண்ணியத்தில் அவங்களுக்கு எதுவும் ஆகாத அளவுக்கு இதாகிருச்சு. அடிப்பட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா அடித்தவன் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஆக்டிங் மட்டும்தான். அது நான் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன், நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், அதுக்கு போகலாம், இதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் அவன் வண்டி எடுத்துகிட்டு 5 நிமிஷத்தில் வரம் ப்ரோ அப்படின்னு சொல்லி போட்டு சிட்டாக பறந்துட்டான். இந்த பசங்க தங்கமான பசங்க. இந்த பசங்க என்னங்கிறாங்கன்னா, ஸோ எங்களுக்கு எதுவுமே வேணாம், எங்களுக்கு சேஃபாக வீடு போனால் போதும் அப்படின்ட்டு, சரி ஒரு பையனை நான் கொண்டு போய் விட்டுறேங்க, நீங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேணாம். இன்னொருத்தருக்கு ரொம்ப அடி, முட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அடி. நான் இப்போ உங்களுக்கு போகும்போது காட்டுறேன், அந்த இடத்த காட்டுறேன், ரொம்பவுமே அடி. ஸோ அதனால் நான் அப்படியே பையனை கூப்பிட்டு கொண்டு வந்து அவனை இறக்க வேண்டிய இடத்துல ட்ராப் பண்ணிட்டுங்க. ஆனால் அவர் ஃபுல் ட்ரிங்க்ஸு. இதெல்லாம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு எதுக்கு தான் வண்டி ஓட்டணுங்க? யாருக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தால் என்ன ஆகுது? அவங்க பூரா வெளியூர் பசங்களாட்டு இருக்குது. அறிவே இல்லை நம்ம ஆளுங்களுக்கு மட்டும். தண்ணி அடிச்சுட்டு தான் வண்டியே ஓட்டுறது. ஸோ கண்ணு முன்னாடி விழுகுங்க, 2 வண்டியுமே விழுகுறாங்க கீழே. நைட் டைமில் தயவுசெய்து வண்டி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. நம்ம கரெக்டாக போனாலும் வர்றவன் வந்து இப்படி தான். ஆனால் அந்த பசங்க கரெக்டாக தான் வந்தாங்க. பட் என்னென்னு கேட்டால் இவர் தான் ஃபுல் சரக்கு கொண்டு வந்து அப்படியே சாத்திட்டாங்க. டைமில் போலீஸும் வந்துட்டாங்க. ஸோ போலீஸ் வந்து என்ன ஏதுன்னு கேட்கவும் நான் சொல்லிட்டேன், விஷயம் இது தான் நடந்துச்சு அப்படின்னு. சரி ஓகே, அந்த பையனை கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. நான் அப்புறம்
அப்படியே ஃபுட்டு கரெக்டாக ஃபுட்டு அந்த நேரம் பார்த்து ஆர்டர் வருதுங்க, கரெக்டாக வருது. சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபுட்டு ஆர்டர் அட்டன் பண்ணிவிட்டு அப்புறம் போலீஸ்கிட்ட கேட்டாங்க, ஓப்பனாக சொன்னேன். சரி ஓகே அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி வந்துட்டேங்க. சரி ஓகே, நம்ம இப்போ வந்து 8வது ஆர்டர் எடுக்க போகிறோங்க. 8வது ஆர்டர் எடுத்துகிட்டு எந்த பக்கம் போகிறோன்னு தெரியல. சரி ஓகே, கடைக்கு வந்துட்டோம் நினைக்கிறேன். ஆமாம், வந்துட்டோம். நான் 9929ண்ணா. 9929 9929 கொடுத்தாச்சுண்ணா. நான் 9114 இருக்காண்ணா. நம்ம ஃபைனலாக எல்லா ஆர்டரும் எடுத்து முடிச்சுட்டு வந்துட்டேங்க. ஸோ அந்த கடைசியாக வந்த 2 ஆர்டரையும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாச்சு. மொத்தம் 9 ஆர்டர் கணக்காக இருக்குது. ஸோ நம்ம டார்கெட் பண்ணது 12, நமக்கு நம்ம முடிச்சது 9. ஸோ இன்னும் 3 ஆர்டர் எடுத்துருந்துருக்கலாம், பட்டு இதே முடியலைங்க, டயர்டாகிடுச்சு, வந்துட்டேன். சரி ஓகே, நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். சரி ஓகே, நான் அடுத்தடுத்த வீடியோ சந்திப்போம். அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் நான் கொடுத்துட்டே இருப்பேன். லவ் யூ ஸ்குவாட். உங்களோட அன்பு ஆதரவு கொடுத்துட்டே இருங்க.